பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், 11, 13, 19 இந்த 4 வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக ஆண்டவரே, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனங்களிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான இந்த நித்திய ஜீவ வசனங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நடப்பிப்பதற்கு ஆண்டவரே 11வது வசனத்திலே ரோமர் 6 பார்க்கிற பிரகாரம் நாங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும், 13வது வசனத்திலே தேவனுக்கு எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும், 19வது வசனத்திலே தேவனுடைய நீதிக்கு எங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறவர்களாகவும் நித்தமும் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 11வது வசனத்திலே அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்கிற இந்த வசனத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே ஜீவிக்கிற ஒரு பாவிகளாக இருந்த காலம் போய் ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்துக்குள்ளாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இனி நாங்கள் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாய், தேவனுக்கென்று உழைக்கிறவர்களாய், தேவனுக்கென்று நடக்கிறவர்களாய், எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாங்கள் செய்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ள, சிந்தித்து கொள்ள ஆண்டவரே நாங்கள் நித்தமும் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, எந்த உலக மாமிசம் பிசாசுக்கென்று நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறவர்களாய், எங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் வாழ்கிறவர்களாய் இராமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், அவருடைய சாயலை அணிந்தவர்களாய், அவருடைய உபதேசத்தினால் நிறைந்தவர்களாய், கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் தேவனுக்கென்று பிழைத்திருக்க, உழைத்திருக்க, ஜீவித்திருக்க ஆண்டவரே எங்கள் சிந்தையிலே கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையாய் விளங்க ஆண்டவரே இனி நாங்கள் தேவனுக்கென்று பிழைப்போம் என்கிறதான வாழ்க்கை நடத்த உதவி செய்யும்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். 13வது வசனத்தின் பிரகாரம் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதி உரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்கிற வசனத்தின் பிரகாரம் எங்கள் கண்கள் தேவனுக்கு அடுத்தவைகளை பார்க்க, எங்களுடைய வாய் தேவனுக்கு அடுத்தவைகளை பேச, எங்களுடைய கரங்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே செயல்பட, எங்களுடைய கால்கள் தேவனுக்கு அடுத்த கிரியைகளை நடப்பிக்க எங்களை கொண்டு செல்ல ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தினுடைய அவயவங்களை மாத்திரமல்ல எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அனுகிரகம் செய்கிறோம் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை எந்த அநீதத்தின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடாதபடிக்கு, பாவம் செய்வதற்கு ஒப்புக்கொடாதபடிக்கு, பிசாசினுடைய கிரியைகளை நடப்பிக்க ஒப்புக்கொடாதபடிக்கு பரிசுத்தமான தேவனை எங்களை மரித்தோரில் இருந்து, பாவத்தில் இருந்து மீட்டு கொண்ட, மரணத்தில் இருந்து எங்களை பிழைத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றின தேவாதி தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே நித்தமும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த உலக மாமிச பிசாசும் ஆண்டவரே எங்களை கிளைம் பண்ண விடாதபடிக்கு, எங்களை ஆட்கொள்ள விடாதபடிக்கு தேவரீர்
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தாமே நித்தமும் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள் என்கிற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகக்கூடிய நித்திய ஜீவனுக்கு நாங்கள் பங்காளிகளாக நீர் எங்களை மாற்றி மறுரூபப்படுத்தி இருக்கிறது நிமித்தமாய் நாங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இந்த பூமியிலே நடவாமல், அக்கிரமத்தை நடப்பிக்கிறவர்களாக நாங்கள் நடவாமல், அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நாங்கள் விற்று போடுகிறவர்களாக அடிமையாக ஒப்புக்கொடாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி, தேவனுக்கு சித்தமானதை நடப்பிக்கும்படி, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஆண்டவரே தகப்பனே, தேவன் நீதிக்கு அடிமைகளாக தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதல் நிறைவு மட்டுமாக நாங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே நடக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலே சுவாமி நாங்கள் நீதிமான்களாய், விசுவாசிகளாய், கிருபை பெற்றவர்களாய், வேதக்காரர்களாய், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், உம்முடைய சாட்சிகளாக, உமக்கு பிரியமானவர்களாக, உம்முடைய பூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் பெற்றுக்கொள்கிறவர்களாக பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் மட்டும் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.